Kopuram Chits 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான Chits நிறுவனம். Download #cash app now. ஷேர் மார்க்கெட்டில் நான் பணத்தை விட்டுட்டேன். ஷேர் மார்க்கெட்டு தான் எனக்கு எல்லாமே அழிவுக்கே காரணமாக இருந்துச்சு. இப்படி நிறைய கதைகளை கேட்டிருக்கோம். நம்ம உள்ளே போடும்போது தான் நமக்கு அதில் ஒரு கமிட்மெண்ட்டோ நமக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோ உள்ளே வருது. ஷேர் விலை ஏறி இறங்குறத விட நம்மளோட எமோஷன்ஸ் ஏறி இறங்குனா என்ன ஆகுங்க? வேலையும் விட்டுட்டு பணத்தையும் லூஸ் பண்ணா என்னென்னா வருது? ஒரு பொழுதும் போகும், அல்லது கொஞ்சோண்டு லாபமும் வரும் நினைச்சிட்டு பண்ணுமோ தவிர பெரிய பூதம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது நம்ம கரெக்டா மனசை கையாள தெரிஞ்சதுனாலே. நாணய விகட நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். கார்த்திகேயன் நிதி ஆலோசகர் பேசுகிறேன். பொதுவாக ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூதம். அது ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் நான் பணத்தை விட்டுட்டேன், ஷேர் மார்க்கெட்டு தான் எனக்கு எல்லாமே அழிவுக்கே காரணமாக இருந்துச்சு. இப்படி நிறைய கதைகளை கேட்டிருக்கோம். ஷேருங்கிறது ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் மோசமான விஷயம் கிடையாதுங்க. ஷேர் நல்ல விஷயந்தான். ஆனால் அதை நம்ம எந்த அளவில் உபயோகப்படுத்துகிறோம், எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம், எந்த மாதிரி நம்ம சம்பளத்தில் கடனில் அதை உபயோகப்படுத்துகிறோங்கிறது தான் அதோட முக்கியமான விஷயம். ஸோ அதில் எல்லாமே ஷேரை பொறுத்து, மார்க்கெட்டை பொறுத்து, இந்தியாவோட பொருளாதாரத்தை பொறுத்து அல்லது உலக பொருளாதாரத்தை பொறுத்து மாறுதா அப்படின்னா எல்லாம் ஒரு காரணி தான். இது எல்லாமே ஷேர் மார்க்கெட்டோட வளர்கிறதுக்கும் அல்லது குறையிறதுக்கும் இது ஒரு காரணம் தான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆண்டனா நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள், அதுதான் முக்கியமான காரணம். நம்மளை சுற்றி சன் டிவியோ அல்லது விஜய் டிவியோ அல்லது என்டி டிவியோ எத்தனையோ டிவி சுற்றிட்டு இருக்கோம். நம்ம என்ன ஆண்டனா வச்சு எந்த அலையை ரிசீவ் பண்ணுறோம், டிவி வாங்கி வச்சுருக்கிறோமா, அதை சுவிட்சை ஆன் பண்ணுறோமா, அல்லது அந்த வேவ் லென்த் உள்ளே அந்த சேனலை போடுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆக அந்த ஷேர் மார்க்கெட் எத்தனையோ பெரிய அளவில் இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் என்ன சுவிட்சை ஆன் பண்ணுறீங்க. உதாரணத்திற்கு இப்போ ஒரு டாடா ஸ்டீலை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த டாடா ஸ்டீல் ஓப்பன் ஆகும். அல்லது ஸ்டேட் பேங்க்கு ஒரு யூனிட் வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு ஷேர் வாங்குற வரைக்கும் நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்குது? பொதுவாக ஸ்டேட் பேங்க்கு எல்லா இடத்துலையும் பிரான்ச் ஆரம்பிப்பாங்க, அல்லது ஒரு ஃபெசிலிட்டியை அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு 100 பங்கு அல்லது ஒரு 10 பங்கு ஸ்டேட் பேங்க் ஷேர் வாங்கிடுங்க. ஷேர் வாங்கினதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் பிரான்ச் ஆரம்பிக்கிறேன்னு ஜெனரல் மேனேஜர் சொன்னால், ஓ நம்ம பேங்க் ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து ஸ்டேட் பேங்க் இவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருச்சு அப்படின்னா, ஓ ஸ்டேட் பேங்க்கு நம்ம பேங்க் இவ்வளோ லாபம் சம்பாதிக்குது அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட் வருது. அப்போ இந்த ஸ்டேட் பேங்க்குங்கிறது முன்னாடி எவ்வளோ வேலை செஞ்சுருக்கு, ஆனால் நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு பங்கு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட் பேங்க் எந்த பிரான்ச் ஆரம்பித்தாலும் நம்ம கூட அட்டாச் பண்ணிக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பங்கு வாங்குகிறோமோ அப்போ நம்ம எமோஷன்ஸ் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் பணம் நம்ம உள்ளே போடும்போது தான் நமக்கு அதில் ஒரு கமிட்மெண்ட்டோ நமக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோ உள்ளே வருது. அப்போ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற தன்மை, அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளது. இப்போ நம்ம என்ன ஷேர் வாங்க போகிறோம், எவ்வளோ வாங்க போகிறோம். நமக்கு எடுத்தோடனே பிரச்சனை என்னென்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்னோடனே உடனே இன்றைக்கி இந்த ஒரு ஜோக் சொல்லுவாங்க இல்லையா, ஐஸ்வர்யா அம்மாவுக்கு அவங்க அம்மாவை பாட்டி ஆக்குற மாதிரி எடுத்தோடனே எல்லா கனவையும் நம்ம உடனே ஒரு ஃப்ளைட் வாங்குற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம போகிறோம். அது மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அந்த அளவோடு தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா 1000 ரூபாய் பணம் போட்டிருக்கோம், அதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் வரும்னா எவ்வளோ வரும், 10%க்கு பதிலாக 12% வந்தால் எவ்வளோ வரும், இவ்வளோ தான் அதோட தன்மை. ஆனால் அதில் அந்த கம்பெனியே விலைக்கு வாங்குற மாதிரி அல்லது அந்த கம்பெனியே நடத்துகிற மாதிரி, அந்த கம்பெனியை நம்ம நடத்தலைங்க, அந்த கம்பெனியை யாரோ ஒருத்தர் நடத்துகிறாங்க, அது நல்லா நடத்துகிற பொறுப்பும் அது ஜெயிக்கிற பொறுப்பும் அந்த ஓனருக்கோ அல்லது மேஜர் ஷேர் ஹோல்டருக்கும் உண்டு. நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த இடத்துல உள்ளே போய் அந்த ஷேரை வாங்கி விற்கிறோம், அந்த லாபம் சம்பாதிக்கிறோம். இந்த அளவு தான் நம்ம தன்மை. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இதில் பெரிய குழப்பமோ சோகமோ இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கடன் வாங்கும்போது என்ன நிர்பந்தம் இருக்குன்னா, ஒன்று வெளியில் வட்டி கட்டணும், அதை விட கூட நம்ம சம்பாதிக்கணும். அல்லது அந்த கடன் திருப்பி கேட்டாருன்னா இந்த ஷேரை எந்த விலையில் இருக்கோ அப்படியே விற்றுட்டு வெளில வர வேண்டியிருக்கும். நாளைக்கு ஹோல்டு பண்ணுறது, லாங் டேர்மோ அல்லது ஒரு லாபம் வர வரைக்கும் காத்திருக்கிறதோ அல்லது நஷ்டம் வராமல்
அதே விலைக்கு விற்கிறதோ இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இது நம்ம பணம் கிடையாது. வெளியிலேருந்து ஒருத்தர் நமக்கு கடன் கொடுத்துருக்காங்க, அந்த கடனுக்கு வாங்கி நம்ம பண்ணுறோம். அல்லது இன்வெஸ்டர்கிட்ட வாங்கி பண்ணுறதும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. அப்போ அவங்களுக்கு லாபம் சம்பாரித்து கொடுக்குற ஒரு அழுத்தம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பணத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம வந்து அவசரமாக விற்றுட்டு போய் கொடுக்குறோம். அல்லது ஒரு செலவுக்கு வச்சிருக்கிற பணத்தையும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், இன்றைக்கி வந்து ₹1,00,000 பங்கு வாங்கியிருக்கோம், அது ₹70,000 தான் விலை போகுது அப்படின்னா, இன்றைக்கி அவசரமாக பொண்ணு வந்து காலேஜுக்கு பணம் கட்டணும், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னா, பரவாயில்ல நமக்கு வந்து என்ன 70,000க்கு தான் போகுது, விற்றுட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு முக்கியம். ஏன்னா நம்மளோட குழந்தையோட படிப்பு முக்கியம். அப்போ அந்த சூழலில் நம்ம நஷ்டத்தை சந்திக்கிறோம். அப்போ இந்த பணம் எவ்வளோ தான் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ வச்சுருக்கணும். அப்போ ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த ₹1,00,000 ஃபஸ்ட்டு தேவைப்படாத பணமாக இருக்கணும். சரி, ஓகே. அதுலேயும் தாண்டி அது ஒரு இறங்கி 70,000க்கு வந்துருச்சு அப்படின்னா 70,000ங்கிறது 30% நல்ல இறக்கம். இறங்கிறது வந்து ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா அதோட பெஞ்ச் மார்க் விலை ₹1,00,000. அப்போ பெஞ்ச் மார்க் விலையிலேருந்து 70,000 இறங்கியிருக்கு. உண்மையாக நமக்கு 30,000 நஷ்டம்தான். ஆனால் உங்கள்கிட்ட இன்னொரு ₹1,00,000 இருந்தால் ₹1,00,000 பொருள் 70,000க்கு கிடைக்கிது தானே. 70,000க்கு கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே. அப்போ திருப்பி ஒரு 70,000க்கு அதை வாங்கலாம் இல்லையா. வாங்கினா 70,000 = ₹1,00,000. ஏன்னா இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து அது மீண்டும் அதே சமநிலைமைக்கு வரும்போது உங்களுக்கு ₹1,00,000. ஏன்னா ₹1,00,000க்கு மதிப்பு உள்ள பொருள் தான் 70,000க்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுதுங்கும் போது அந்த ஷேரோட வேல்யூ, தன்மை, அது திருப்பி ஏறக்கூடிய பவுன்ஸ் பேக் ஆகிற தன்மை எல்லாமே நமக்கு தெரியறதுனால கண்டிப்பாக அது ₹1,00,000 தான். அப்போ இந்த 70,000த்தில் இருக்கும்போது க்ளீனாக நம்ம 70,000த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணலாம். அப்போ ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ண பணம் ₹1,00,000க்கு சமமாக இருக்குது. 70,000 இன்வெஸ்ட் பண்ண பணம் ₹30,000 லாபம் கிடைக்குது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ₹1,10,000 ஆச்சுன்னா இந்த ₹1,00,000க்கு 10,000மும் 70,000த்துக்கு 40,000மும் கிட்டத்தட்ட ₹50,000 லாபம் கிடைக்கும். ₹2,00,000க்கு 50,000 லாபம் கிடைச்சா 25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இது இவ்வளோதான். இதில் வந்து இந்த கம்பெனியா அந்த கம்பெனியா அப்படிங்கிறத தாண்டி ஒரு பணம் முதலீடு எவ்வளவு, அது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்தால் நமக்கு தாங்கும், எவ்வளோ வந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலைமை இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இதில் ஓரளவு பணம் சம்பாதிக்க முடியும். இதில் அதிக லாபம் வரும்போது நமக்கு வந்து அந்த ஷேர் விலையோட நம்மளோட இதில் ஒரு ஆபத்து இருக்குது. அதிக பணம் போட்டு நம்ம வந்து இதில் லாபம் சம்பாதிக்கும் போது ஷேர் விலை ஏறி இறங்குறத விட நம்மளோட எமோஷன்ஸ் ஏறி இறங்குனா என்ன ஆகுங்க. இதில் பிரச்சனை வந்து ஒரு ஸ்டேஜில் பணம் சம்பாதிக்கிறதா அல்லது பணத்தை லூஸ் பண்ணுறதாங்கிறது இல்லை. இதில் வந்து நம்ம எதெல்லாம் லூஸ் பண்ணுறோம், ஒரு பேனிக் ஆகிறோம், ஒரு பதட்டப்படுறோம், கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறோம். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லாமல் தேவையான ஒரு பணத்தை கொண்டு போய் அங்கே போடுறோம். சர்ப்ளஸ் பணம் இல்லாமல் இருக்கிறோம், அல்லது சர்ப்ளஸ் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் ரொம்ப எசென்ஷியல் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன பண்ணும், நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுக்கும், அல்லது ஒரு தோல்வி மனப்பான்மையை கொடுக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு டெஸ்பரேட்டாக மாறும்போது மற்ற வேலை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஷேர்லேயே முழுகி அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு இருக்கும். நம்ம இதில் லாபம் 25% வருதுங்கிறது மட்டும் நினைக்கிறோம். ஒரு அரை நாள் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உட்காந்து வேலை பார்க்குறீங்க இல்லையா, அது ஒரு வேலைக்கான சம்பளமும் அதுக்குள்ளே இருக்குல்ல. வெறும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறீங்க, அல்லது 2 மணி நேரம் மார்க்கெட்டை பார்க்குறீங்கன்னா அந்த 2 மணி நேரத்துக்கான சம்பளம் இருக்குல்ல. அப்போ அதுவும் சேர்ந்தானே உங்களுக்கு இன்கமாக இருக்கணும். அப்போ ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்களோட இன்வால்மெண்ட்டும் இருக்குது. அப்போ இதெல்லாம் சேரும்போது உங்களுக்கு வேலையும் விட்டுட்டு பணத்தையும் லூஸ் பண்ணால் என்னென்னலாம் வருது, ஒரு பிபி வரும், ஒரு சுகர் வருது, ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சோண்டு பணம் சேர்க்கறதுக்குள்ளே நம்ம வந்து மூளையை கசக்கி புழிஞ்சு கடைசியில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகி உட்காந்துருக்கோம். கடைசியில் எதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொன்னால் பணம் தான் இலக்கான்னா பணம் இலக்கு தான், அது சந்தோஷமான முறையில் வரணும். ஸோ அதனால் நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் கட்டுப்பாட்டை நீங்கள் இழந்துடாமல், மனசே ஒரு சூதாட்ட மனசு உள்ளது, எங்கே போனாலும் அங்கேயும் இங்கேயும் தாவர மனசு உள்ளது, அதை நிலைப்படுத்த தெரிஞ்சுதுன்னா ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அதில் எக்ஸ்பெண்டிச்சர் என்னங்கிறது உங்களுக்கு க்ளீனாக தெரியும், எவ்வளோ விலை ஏறுதுங்கிறது இப்போவே தெரியும், அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே கண்ணுக்கு தெரியும். இது எல்லாமே நல்லா தெரியும் போது நல்ல நிர்வாகம் உள்ள கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து, நல்ல வாய்ப்புள்ள கம்பெனிகளை தேர்ந்தெடுத்துட்டு, நல்ல கால நிலைமையும் கால அளவையும் நம்மளே முடிவு பண்ணி
அதில் லாபம் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா நிச்சயமாக ஷேர் மார்க்கெட் ஒரு அருமையான டூல் தான். பொதுவாக வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் என்னோடய வாடிக்கையாளர்களே சொல்கிறது, நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, நீங்கள் ஏன்னா இதில் உங்களோட இன்வால்மெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு தொழிலில் இருக்கீங்க, ஒரு டாக்டர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆப்ரேஷன் தியேட்டர்லையும் பேஷண்ட்ஸையும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்ம் வச்சுக்கோங்க. நல்ல கம்பெனியாக ப்ளூ சிப் கம்பெனிஸோ அல்லது ஒரு நிரந்தரமாக விளையாடுற கம்பெனிஸாக வச்சுக்கோங்க. அதில் 10லேருந்து 15% வந்துச்சுனாலே ஒரு நல்ல ரேட்டு தான். பொதுவாக நம்ம 100% 60%லாம் சொல்ல முடியும் ஆரிசான்லாம் போட்டு. கடைசியில் ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கிறது 12% ஆர் 15% வந்து ஒரு குட் ரேட்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பிஸ்னஸில் ஆக்டிவாக இருந்தால் உங்களோட ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேசிவாக வச்சுக்கோங்க. அல்லது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக வச்சுட்டு கூட அதில் ஆப்ரேட் பண்ண முடியும். பொதுவாக நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப லாங் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். லாங் டேர்மில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால தான் இப்போ வந்து ஆக்டிவ் பேசிவ்னு சொன்னேன். ரொம்ப நேரமே இல்லாதவங்கலாம் லாங் டேர்ம் போட்டு அதை ஒரு சொத்து மாதிரி வாங்கி வச்சுட்டு அமைதியாக இருக்கலாம். அதுக்குள்ளே என்ன ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா டைம் இல்லை. இதே வந்து கொஞ்சம் டைம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனியை ஒரு 10 கம்பெனியோ அல்லது ஒரு 5 கம்பெனியோ நல்ல கம்பெனி தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்போ ஒரு பணத்தை எவ்வளோ வச்சுக்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்னா, உதாரணத்திற்கு ₹1,00,000 வச்சுக்கோமே. ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு முடிவுக்கு வரும். அப்போ ஒரு 5 கம்பெனியோ அல்லது ஒரு 6 கம்பெனியோ ஒன்றையுமே தேர்ந்தெடுத்து நம்ம வச்சுக்கிறோம். அது வந்து அப் அண்ட் டவுனாக ஏறி இறங்குற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஏறி இறங்குற மாதிரி ஒரு நல்ல கம்பெனியாக தேர்ந்தெடுத்துருங்க. அது ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஷேர் வந்து இன்றைக்கி வந்து ₹215 அல்லது ₹214 ரொம்ப லோயஸ்ட்டு போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ₹214 நம்ம பெஞ்ச் மார்க்காக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது 215 216 அது வந்து அடிக்கடி வந்துட்டு போகும். அதோட ஹையஸ்ட் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தா ₹248 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது ₹248 டச் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு 236 240 228 இப்படின்னு வந்து ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ளே. திருப்பி ஒரு தடவை ஒரு 3 மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ ஒரு தடவை அந்த ஒரிஜினல் வேல்யூ வந்து ₹48 போயிட்டு திருப்பி ₹214 வரும். இந்த மாதிரி சூழலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ₹1,00,000 வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் இந்த ₹214 வந்தால் வாங்குகிற அளவுக்கு பணத்தை கொஞ்சம் சர்ப்ளஸ் வச்சுக்கணும். ₹1,00,000 பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், ₹1,00,000 பணத்தையும் கையில் வச்சுக்கணும். இன்ட்ரா டே பண்ணுறது தான் ரொம்ப ஆபத்து. ஏன்னா நீங்கள் இன்ட்ரா டேங்கிறத முடிவு பண்ணி உள்ளே போய் உட்காந்து வாங்கி வாங்கி விற்றுட்டு வெளில வரலாமான்னு டெஸ்பரேட்டாக வி ஆர் ட்ரைங். அது பண்ண வேணாம். லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுற கெப்பாசிட்டியை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஷேரை எடுத்துக்கிட்டு அதில் ₹215லேருந்து ₹248 போகிற அளவுக்கும் தீர்மானிச்சுக்கிட்டு நடுவில் ஏறி அந்த ஷேரை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால ₹215 வாங்கி ₹222 ஒரு நாளைக்கு விற்றுட்டா கூட அதுக்கு பேர் இன்ட்ரா டே. அல்லது ஒரு 4 நாள் கழிச்சு ₹238 வந்துச்சுன்னா அதை ஒரு இன்ட்ரா வீக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் ₹238 நம்ம அதை விற்றுட்டு வெளில வரலாம். நம்ம விற்றோன்னே என்ன ஆகிடுது, கேஷு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன தோணும், எந்த விலைக்கு இறங்கினாலும் வாங்குகிற அளவுக்கு கையில் கொஞ்சம் பணம் இருக்கு இல்லையா, அந்த பணம் இருக்கிறதே திருப்பி இறங்கிறதுக்கு நமக்கு இறங்கும்போது வாங்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் ஒரு 50 ஷேரை பெர்மனண்ட்டாக நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறோம்ல, அது ₹248 ஒரிஜினல் பீக்குக்காக வச்சுருக்கோம். அந்த பீக் வரும்போது அந்த லாபத்தை ₹50 கொண்டு போய் விற்றுருவோம். விற்றா நமக்கு உச்சத்துலேயும் ₹50 லாபம் கிடைக்குது, 50 ஷேருக்கு லாபம் கிடைக்குது. நமக்கு நடுவுலையும் ₹238 ₹10 பெர் ஷேருக்கு அல்லது ₹20 ஒரு பெர் ஷேருக்கு நமக்கு லாபம் கிடைக்குது. அப்போ நம்ம ஒரு ஷேரு அதோட தன்மை அதில் வந்து வாங்கி வச்சுக்கிற அளவு அதுக்கப்புறம் அதுக்கு வெளியில் நமக்கு அதுக்கு ஈக்குவலாக வச்சுருக்க சர்ப்ளஸ் கேஷு இதெல்லாம் சேர்ந்து அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஷேர்லேயே ஒரு லோயஸ்ட்டில் வாங்கி ரொம்ப ஹையஸ்ட்டில் விற்கிற வேலையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நடுவில் வர சேஞ்சஸ்லையும் ஒரு இன்ட்ரா வீக்கோ அல்லது இன்ட்ரா டேவோ ஒரு நாளைக்கு ஒரு ₹1000 ₹500 நம்ம சம்பாரிச்சிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கேமாக நினச்சி தான் பண்ணணும். ஒரு பொழுதும் போகும் அல்லது கொஞ்சோண்டு லாபமும் வரும்னு நினச்சிட்டு பண்ணணும் தவிர இதில் முழுசாக மனசை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வருஷ கடைசியில் நம்ம போட்ட பணத்துக்கு 15% 20% வந்துருச்சுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஏன்னா இது இவ்வளோதான் ஷேர் மார்க்கெட். இது வந்து பெரிய பூதம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இது நம்ம கரெக்டாக மனசை கையாள தெரிஞ்சதுனாலே இது ஒரு குழந்தை அப்படிங்கிறது தான் உண்மை.
Chits Private Limited 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் #cash ஆப்பை.